ஒளியே நல்லது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1:4. உன் கவனத்தை முற்றிலும் ஒளிக்கு நேராக திருப்பு, இருள் சூழும் தருணங்களில் என்கின்றார் சிந்தனையாளர் அரிஸ்டாட்டில். ஒளி இல்லாத இடங்கள் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடங்களாக கொள்ளப்படுகிறது. கடவுள் உலகினை படைத்தபோது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆதியாகமம் 1:2. ஆகவே கடவுள் ஒளியினை முதலில் படைத்து இருளினை பிரித்தார். அனைத்து விதமான ஒழுங்கிற்கும் வாழ்விற்கும் ஒளி மிக முக்கியமானது. பொருட்களை பகுத்தறியவும் பிரித்தறியவும் ஒளி தேவையானது. அனைத்து படைப்புகளின் வாழ்விற்கும் நிலைத்து நிற்கும் தன்மைக்கும் ஒளி ஆதாரமானது. இத்தகைய இன்றியமையாத ஒளி பூமியில் இல்லாத போது இருளில் இருந்த பூமியை சீரமைக்கும் நிலையில் பூமியின் மீது ஒளிப்படுவதற்கு கடவுளின் ஆவியானவர் செயல்பட்டார். இன்று மானுட வாழ்வில் இருக்கும் இருளை போக்க கடவுளின் மகிமையின் அறிவாகிய ஒளியை நாம் இருதயங்களில் பிரகாசிக்க செய்ய அனுமதிக்கும் போது மானுட வாழ்வின் இருள் பிரிக்கப்பட்டு வெளிச்சமாகிய கடவுள் நம் உள்ளங்களை நிரப்புவார். இந்த இருள் மனிதருக்கு பயத்தை கொண்டு வரும். பயத்தினால் உண்டாவதெல்லாம் தீய விளைவுகளே. பேதுரு பயந்தபோது தனது ஆண்டவரை மறுதலித்து சபிக்கவும் செய்தான். நரகத்திற்கு பங்காளிகள் பட்டியலில் பயப்படுகிறவர்களுக்கு முன்னுரிமை. ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போன்ற தைரியமுடையோர் என்ற திருமறை கூறுகிறது. நாம் ஒளியில் தைரியமாக வாழ்ந்த கடவுளின் வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. நாம் ஒளியில் வாழும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? உலகில் இருப்பவரை விட நம்மில் இருப்பவர் பெரியவர். எனவே நம்மில் உள்ள இருள் போன்ற குணநலங்களை கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தால் மாற்றி ஒளி உள்ள வாழ்வு வாழ்வோம். ஜெபம். ஒளியை படைத்த ஆண்டவரே, நன்மைக்கு ஆதாரமாக இருக்கும் ஒளியை என் உள்ளத்திலும் வீசச் செய்யும். அப்படி உலக இருள் அகலட்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.